அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆமேன். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்களாய், தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் காலம் பொல்லாதவர்களாய் இருக்கிறது. ஆமேன். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் விலையேற பெற்றதாக இருக்கிறபடினால, ஆமேன். சோத்திரம். தேவ சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியங்களும் செய்யாதபடிக்கு ஆமேன் விழித்து கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமேன். காரணம், நாம் முன்னாடி நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டுமாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஏதோ ஏனதான என்று ஒரு வாழ்க்கை அல்ல. ஆமேன். கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு சித்தமானதை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆமேன், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி, ஆமேன். சோத்திரம். பிரபஞ்சத்திற்கொத்த உலகத்துக்கொத்த வேஷம் போடாதபடிக்கு ஆமேன் நம்மை நாமே நிதானித்து செயல்பட வேண்டுமாம். ஆமேன். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். அவருடைய சித்தம் என்னதென்று அறியாமல் நம்முடைய திட்டத்தின்படியோ சித்தத்தின்படியோ செய்து, ஆமேன், எந்த ஒரு காரியங்களிலும் அகப்படாதபடிக்கு, எந்த தவறான சூழ்நிலைக்கு போய்விடாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அது மட்டுமல்ல, ஆமேன், தேவ சித்தம் இல்லாதவர்கள், ஆமேன், சோத்திரம், கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தம் எவன் ஒருவன் செய்கிறானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி, எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை மீறினோமானால், ஆமேன், அவருடைய நித்திய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சித்தம், ஆமென், எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுவது, தேவனை ஸ்தோத்தரிப்பது, தேவனுக்கு ஆமென் சோத்திரம் நன்றி பலிகளை ஏறெடுப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது நன்மையான காரியமாக இருக்கலாம், தீமையானதாக இருக்கலாம், நமக்கு விரோதமான காரியங்களாக இருக்கலாம். நம்முடைய எந்தெந்த காரியங்கள் நமக்கு நடக்கிறதோ, என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு நன்றி வழிகளை ஏறிடுங்கள். அது அவருடைய திட்டமும் சித்தமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவ சித்தம் செய்கிறவன் பாவத்தை விட்டு விலகி இருப்பானாம். தேவ சித்தத்திற்கு இடம் கொடாதவன் அவன் பாவம் செய்து கொண்டிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோனோ என்று அறிந்து கொள்வான். என கருமையான தேவஜனமே, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய ஞானத்தின், ஆமென், சோத்திரம், ஞானத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, ஆமென், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பதாக ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கர்த்தரை, ஆமென், தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்தமான நல்ல பிதாவே, யாரெல்லாம் இன்றைக்கு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அனுகிரகித்து ஆசீர்வதிக்கவனுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் தாழ்த்தி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.